கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான ஜெட் பிளாக்ல வரக்கூடிய பிளாக் டைமண்ட் ஒன்று வந்திருக்குதுங்க. ஒரு குட்டை மாடு ஒரு 2.5 to 3 லிட்டர் கறவையில் 2-3 மாடு வந்திருக்குதுங்க. சினை மாடு இருக்குது, கறவை மாடு இருக்குதுங்க, அதுபோக மாடுகள் வந்திருக்குதுங்க. ஒரு காலக்கண்ணு இருக்குதுங்க. எல்லா பதிவையும் முழுமையாக பாருங்கள். என்ன விலைநிலவரம் சொல்லியிருக்கிறோம், என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க. என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. இந்த பதிவில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான கன்றுகள் மாடுகள் தான் வந்திருக்குதுங்க. மொத்தம் ஒரு 7 விற்பனை பதிவு இருக்குதுங்க. ஒவ்வொன்றா தெளிவாக விவரங்கள் சொல்லியிருக்கிறோம், விலைநிலவரம் சொல்லியிருக்கிறோம். கரை மாடு வந்து பார்த்திங்கன்னா கறந்து தெளிவாக வீடியோ போட்டிருக்கிறோமுங்க. அதுபோக எந்த சந்தேகமாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்ங்க. காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்துலேங்க, கரூர்லேருந்து மேற்கு கோயம்புத்தூர் ரோட்டில் வந்திங்கன்னா பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். என்ன விலை நிலவரம், என்ன விவரங்கள் எல்லாமே கறவை மாடுனா கறந்து வீடியோ போட்டிருக்கோம். எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு பொறுமையாக கூப்பிட்டுங்க. அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் உடல் டெலிவரி கொடுத்துடலாமுங்க. வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க குட்டை மாடுங்க. இது வந்து குட்டை மாடு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாட்டு குட்டைங்க, உம்பளச்சேரி கிராஸ் குட்டைங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேனி இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து கொண்டு வந்திருக்கிறோமுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கிட்டே இருந்ததுங்க. தஞ்சாவூர் கூட்டை பிரீடுங்க. உயரம் அப்படிங்கிறது ஒரு 3.5 அடி தான் இருக்குங்க. மடி செட்டு நல்ல மடி செட்டு இருக்கும். நல்ல நந்தி சிலையாட்ட மாடு, அழகான மாடாக இருக்குங்க. ஏற்கனவே ஒரு ஈத்து போட்டுருச்சுங்க. இது வந்து நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட, முக்கியமான நண்பர்கிட்ட இருந்ததுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போடும் தருவாயில் இருக்குதுங்க. மாடு 6 பல்லுங்க, 2ஆம் ஈத்து, சுத்தமான மாடுங்க. மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும். கண்ணு போட்ட பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. புது இடம் அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கூட வந்த மாடு அந்த பக்கம் கொண்டு போயிட்டு அதனால் லேசாக ஆடிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாடை ஈத்தும் எடுத்துருச்சுங்க. கன்று வந்து போட்டுற இன்றைக்கி. கன்று போட்ட பிறகு நீங்கள் தெளிவாக கறந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாமுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா 6 பல் குட்டையின மாடு, நல்ல ஒரு சாம்பல் கலருங்க. மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க. நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்பு இருக்கும். முகத்தில் சின்ன முகத்தில் நல்ல ஆஸ்கொம்பு டைப்பில் அழகாக இருக்குங்க. வாழருக்கும் தெளிவாக இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம். மாடு நல்ல வெயிட்டில் இருக்குங்க. ஒரு 3 அடி உயரத்தில் நல்ல ஒரு 2.5 to 3 லிட்டர் பால் வேணும். விலையிலையும் வந்து குறைவான விலையில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். 6 பல் மாடு, 2ஆம் ஈத்துங்க, சுத்தமாக இருக்கும். 9 மாதம் சினைங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து முடியறதுக்குள்ளே வந்து கன்று போட்டுக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து கேட்குறவங்க தாராளமாக கேட்டுக்குங்க. நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. கறவைக்கு காலணிக்காமல் நேரம் ஒரு 2.5 to 2 லிட்டர் கறக்கணும். குட்டை மாடாக வேணும், அளவான தீவனத்தில் ஒரு சைஸ் மாடாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. மற்றபடி குறைபடுது கழிப்பு சொல்லி அப்படிங்கிறதுல எதுவும் கிடையாது. அதேமாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கூப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்று போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. முழு விவரங்கள் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிட்டோம்ங்க. 6 பல் 2ஆம் ஈத்து, 9 மாதம் 10 நாள் சினைங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் கன்று போடக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய மாடுங்க. இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 39,000 விலையில் 2.5 to 3 லிட்டர் பால் வந்து வேணும். ஒரு நாளைக்கு ஒரு 5 லிட்டர் பால் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட்டில் குட்டை மாடு, நல்ல சுத்தமான ஒரிஜினல் நாட்டு குட்டை மாடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த குட்டை மாடுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுத்துக்கலாமுங்க. விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. மற்ற விவரம் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து கேட்டு எடுத்துக்கங்க. வீடியோ பதிவில் 2ஆவதாக பார்க்குறதுங்க சுத்தம். மாட்டுக்கும் சுத்தம்ங்க, கண்ணுக்கும் சுத்தம்ங்க. இது வந்து உம்பளச்சேரிங்க. அதே மாதிரி கன்று வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு காலைக்கு போட்டு செனை பண்ணனால நல்ல தெளிவான கன்று, ரெட்டத்தமிழ் அமைப்போட செவல மறையில் நெத்தி சுட்டியோட குவாலிட்டியான கன்றுங்க. இந்த கன்னெல்லாம் இன்றைக்கி ஒரு 7 மாத கன்று 8 மாத கன்னாக இருந்தாவே ஒரு 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகக்கூடிய அளவுக்கு மார்க்கெட்டில் விலை இருக்குது. நம்ம மாடு கன்று ரெண்டும் சேர்த்து பால் கறவையோடு என்ன விலை சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் ஆகிடுச்சிங்க. போட்டிருக்கிற கன்று 2ஆவது கன்று. மடிகாம்பு நல்ல சுத்தம்ங்க. பொறுமையில் நல்ல பொறுமையான மாடு. கண்ணும் நாளைக்கு பால் ஊற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா தரமான விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு நல்லா நெட்டிச்சுட்டி பூவாலில் நல்லா செவல மலையில் தெளிவான கண்ணை போட்டிருக்குது. ஜல்லிக்கட்டு காலைக்கு பிறந்த கண்ணுங்க. கொடுத்தவங்க நம்ம சொல்லியே தான் கொடுத்தாங்க. அவங்க ஒரு கோயில் காலைக்கு போட்டுன்னு தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. மாட்டை பொறுத்தளவுக்கு கறவைக்கு காலணைக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 2-1.5 தாராளமாக கறக்கலாமுங்க. 2 லிட்டர் கறக்கலைனாலும் 1.5 நேரம் வந்து தாராளமாக கறக்கலாம். நம்ம வாங்கக்கூடிய விலைக்கு இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா தரமாக கறந்துக்கலாம். வாய் கடிச்சு நல்ல கடிசாக இருக்குதுங்க. எந்த புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் பார்க்கல. இப்போ தான் வண்டியிலேருந்து வந்தது இறக்கி அப்படியே நம்ம ஒரு தாண்டி தண்ணியை மட்டும் லேசாக குடிச்சது நம்ம வந்து கொண்டு வந்து பால் கறக்கிறோம். புது இடம் பழைய இடம் பார்க்கலிங்க. மிரளி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் காலை தூக்கி வச்சுன்னா அதே மாதிரி தூக்கி வச்ச மாதிரி நல்லா உதைக்க தெரியாதுங்க. கால் அதே மாதிரி அணைக்கவும் வேண்டியதில்லை. நேரம் 1.5 லிட்டர் பால் கண்டிப்பாக வேணும்.
ஒரு அளவான பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை முழு வீடியோவை பார்த்துட்டு தொடர்பு கொண்டு கேளுங்க. 2ஆம் ஈத்து மாடு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகுதுங்க. இந்த பக்கம் ஆட்டோ எடுத்துட்டாங்க, முன்னாடி நின்று ஆட்டோ, அதனால் தள்ளி போகுது. மற்றபடி மிரலையோ இல்லை காலை தூக்கி உதைக்கிறதோ அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் எதுவும் கிடையாது. தள்ளி போனாலும் நகர்ந்து போய் ஓரமாக தான் நிற்கிறத தவிர மற்றபடி மாடு சேட்டை இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறதில்ல. ரொம்ப அமைதியான மாடுங்க. காலை நிற்காமல் கறக்கணும்னு நினைக்கிறவங்க நேரம் ஒரு 1.5 to 2 லிட்டர் பால், 1.5 லிட்டர் பாலுக்கு நம்ம 100% கேரண்டி கொடுக்குறோங்க. அதுலேருந்து நம்ம தீவனம் மழை தீவனம் வைக்கிறத பொறுத்து முன்ன பண்ண ஏறும். மாடு நல்லா உடசல், 2ஆம் ஈத்து, நேரம் 1.5 லிட்டர் கறவையில், நல்ல ஜல்லிக்கட்டு காலைக்கு பிறந்த காலக்கண்ணோட ஒரு குட்டை மாடு, ஒம்பளச்சேரி நாட்டு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க, லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 33,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க. விலை ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோங்க. நம்மளுக்கும் 30,000த்துக்குள்ளே கிடச்சிது. கொண்டு வந்து வாடகை செலவு வந்து ஒரு 2 ரூபா 3 ரூபா மார்ஜின் வச்சு தான் நம்ம பண்ணுறோமுங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே அதை நம்ம பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாடுகள் அதை இழல் வச்சு பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏதாவது நம்ம காங்கை மாடுகளை கறந்துட்டுருக்குது, வத்திரோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சினையாயிடுச்சு, கண்ணு போட வரைக்கும் ஒரு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடு தேர்வு செஞ்சுக்கங்க. விலை வந்து 33,000 தான் வருது. கன்று வந்து காலக்கன்று, நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்போடு இருக்குதுங்க. மாடு நாளைக்கு செனை பண்ணிங்கனாலும் நம்ம கொடுக்குற விலையை அனுசரித்து அடுத்த ஈத்து நம்மளே வாங்கிக்கலாம். இல்லை வச்சு நீங்கள் ஈத்திட்டு கறந்துக்கிற மாதிரி இருந்தாலும் முன்னாடி 7 ஈத்துக்கு தாராளமாக வச்சுக்கலாமுங்க. இருந்த இடத்துல வைக்கோலும் ஒரு நேரம் தவிடு மஸ்ட்டாக விட்டுருந்தாங்க. அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கறவை நல்ல கறவையாக இருக்குது. கண்ணுக்குட்டி நல்லா கொழுன்னு வந்திருக்குதுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க. வீடியோவில் 3ஆவதாக பார்க்குறதுங்க நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்புங்க. காங்கேயம் ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காரங்காலை கன்று, நல்ல குவாலிட்டி, கைகால் ஊக்கம் இருக்குது, புறமாடு ஏற்றம், வால் சன்னம் எல்லாமே இருக்குதுங்க. நடுமுதுகு நெரிசல் கிடையாது, குறைப்படுது கிடைப்பு சொல்லி கிடையாதுங்க. கண்ணுக்கு ஒரு 4 to 5 மாதம் இருக்கக்கூடிய கன்று, ஜெட் பிளாக்காக பின்னாடி வரக்கூடிய காரங்காலை கண்ணுங்க. நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்பு, நல்ல குவாலிட்டியான உடம்புல, கைகள் ஊக்கத்தில், புறமாடு ஏற்றத்தில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க. இந்த தொப்புள் வந்து பார்த்திங்கன்னா பால் தொப்புளுங்க. இந்த தொப்புள்லாம் வந்து இன்னும் 2 மாதம் 3 மாதத்தில் வந்து வத்தி உள்ளே போயிடும். இது வந்து தொப்புள் தொங்குதுன்னு பெருசாக நம்ம கழிக்க வேண்டியது இல்லைங்க. குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நல்ல பெருமாடாக வந்து சேருங்க. இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க. கண்ணாமூலி நல்ல பெரிய கண்ணாமூலியில் கொம்பு 2 நல்லா பயிர் கொம்பாக முளப்பு கொம்பில் வருதுங்க. குழாம்பு, சந்து குழாம்பு இல்லாமல் தெளிவான குழாம் அமைப்பில் நல்லா நெட்டு நேரத்தில் சரியான காலக்கண்ணா வேணும்னு நினைக்கிறவங்க வேணும் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்குங்க. வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் எப்படி வர்றதுன்னு கேட்டு வந்துக்கலாமுங்க. அதுக்கு உண்டான ஃபோன் நம்பர் நம்ம தெளிவாக கொடுத்துட்றோம். பேருந்து நிலையம் வந்துட்டிங்கனாலும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதியை நம்மளே பண்ணி கொடுத்துட்றோமுங்க. கண்ணுக்கு 4 to 5 மாதம் ஆச்சு. நல்ல புறமாடு ஏற்றதில் குவாலிட்டியான கண்ணுங்க. ஜெட் பிளாக்காக வந்துடுங்க. பால் முடியில் களைஞ்சி வந்துடும். திமிழும் வலது பக்கம் இடது பக்கம் எந்த பக்கம் சாயாதுங்க. அதே மாதிரி இன்னுமே பால் தாடை, பாலோட தொப்புள், அந்த பால் குடிச்சு வளர்ந்தங்காட்டி அந்த தொப்புள் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். தாடை வந்து கொஞ்சம் மடிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே கண்ணு மேலே வர எல்லாமே வத்தி போயிடுங்க. நல்லா வளர்த்துனீங்கன்னா ஒரு தரமான தெளிவான காளையாக வந்து சேரும். இதோட விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. வாழருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். வீடியோவில் 4வது பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது சுத்தமான ஒரு ரெட் சிந்தி கிராஸுங்க. சிந்து மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க. சுத்தமான சிந்து மாட்டுக்கு ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த கன்று, ஒரு ரெட் சிந்தி கிராஸ் கன்று. நல்ல செவலையில், நல்ல மடிகாமல் சுத்தத்தில், நல்ல கறவைத்திறனில் தலையத்திலே வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கன்று வேணும்னா தாராளமாக தொடர்ந்து கூப்பிட்டு எடுத்துக்கோங்க. நல்ல கைகள் ஊக்கம் இருக்குங்க. பூச்சி மாத்திரையெல்லாம் தெளிவாக நம்ம போட்டு விட்டாச்சு. இந்த வயரெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10 நாளில் வந்து சுண்டி போயிடும். தீவனம் தெளிவாக எடுத்துக்குது. பற்கள் 8 பற்கள், மடிகாம் 4 காம்புகள். மற்றபடி நாட்டு மாடல் கொண்டு போய் இருக்கிற மாதிரி சுழி, நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரு சுழி, அசவு சுழி இல்லாமல், நல்ல நெத்தியில் டபுள் சுழி இல்லாமல் வேணும்னு கேட்குறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 17,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் உடசலாக தான் இருக்குங்க. ஆனால் கண்ணு நல்ல வாய் கிடச்சிருக்குது. இந்த வயிறு அடங்கி நல்ல மாடு பெருசாகி வரும்போது நல்ல மாடாக வந்து சேருங்க. ஒரு 2 பல் தரத்தில் 9 மாதம் சினையில் நல்ல மடிகாம்போடு நின்றுதுன்னா
மாடே பார்க்குறதுக்கு நல்லா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அந்தளவுக்கு நல்லா மடிக்காம்பு வரும். இன்னொரு 5-6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் சினைக்கும் சேர்த்துக்கலாம். வேணுன்னா ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கங்க. நேரில் வர முடியலனாலும் எப்பவும் போல் ஜாயிண்ட் வடையில் அனுப்பிச்சு சொன்னீங்கனாலும் தாராளமாக நம்ம ஜாயிண்ட் வடையில் உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்துட்றோம். இந்த கண்ணையில் கொண்டு போய் நல்ல முறையாக மேட்சிங்கன்னா ஒரு 20,000த்துக்குள்ளே வாங்க போகிறீங்க. 17,000 ரூபாய் அப்படின்னு விலை போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக 2 அனுசரிச்சு தான் கொடுக்க போகிறோம். மீறி போனால் ஒரு 1000 1500 வாடகை செலவு தான் வருமே தவிர, இதே கண்ணை நல்ல குவாலிட்டியாக நீங்கள் வளர்த்துனீங்கன்னா நாளைக்கு ஒரு 70,000 80,000த்துக்கு விற்கிற அளவுக்கு வந்து மாடு பெருசாகி வந்துடுங்க. நம்ம ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம். வெறும் 7,000 ரூபாய்க்கு ஒரு கிடாரி கன்று கொடுத்துருந்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 63,000 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சோங்க. அந்த மாதிரி வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாடாகும். ஒரு கமர்ஷியலே பண்ணுறதுக்கு இந்த செவலக்கன்று வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தி செனை பண்ணி விற்கிறதுக்கு உண்டான எல்லா நோட்டங்களும் இருக்குது. வேணுங்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கூப்பிட்டு கேட்டு எடுத்துக்கலாம். நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்த்துக்குங்க. வீடியோவில் பார்க்குற மயிலக்கன்று வந்து பார்த்திங்கன்னா 9 to 10 மாதமுங்க வாடல் தரத்தில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து விற்பனை பதிவு போட்டிருந்தோமுங்க. நேற்று வந்து விற்பனை ஆகலை. வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போயிருந்தது. அதனால் வந்து இன்றைக்கி இடம் இருந்தது அப்படிங்காட்டி இன்றைக்கி வந்து விற்பனை பதிவு போட்டிருக்கிறாங்க. நேர்கொம்பாக வேணும், வாடலாக இருந்தாலும் ஓகே, நல்ல வாய்க்கடிசில் வேணும், ஒரு கிடாரி கன்று நல்ல பழைய வரைக்கும் கொம்பு தலையில் வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொண்டு போய் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறதா, அதாவது மேய்ச்சி உடம்பெல்லாம் ஏற்றிக்கலாம், நல்ல முறையாக நல்ல கண்ணாக வந்துடுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்துடுங்க. இப்போதைக்கு வாடலாக இருக்கிறத தவிர கண்ணில் எந்த குறையும் கிடையாது, எந்த ஒரு கழிப்புமே கிடையாது. நல்ல குணவனம், தெளிவான குணவனம் இருக்குதுங்க. நல்ல வாய்க்கடைசி இருக்குது. எங்கே கொண்டே கட்டினீங்கனாலும் குப்பையில் கொண்டே கட்டினீங்கனாலும் மண்ணை தவிர எது இருந்தாலும் மேய்ஞ்சி கூட அந்தளவுக்கு நல்ல வாய்க்கடைசி இருக்குதுங்க. இந்த கண்ணுக்கு வயது 10 மாதம். சொல்லி சுத்தம் தெளிவாக இருக்கும். குறைப்பழுது கிடையாது, கழிப்பு சொல்லி கிடையாது. கொம்பு 2 நேர் கொம்பில் நல்ல தரமான மாடாக வந்து சேர்ந்துருங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 ரூபாய் அனுசரித்து வந்தால் கொடுத்துடலாம். வேணும்னா தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. வீடியோவில் பார்த்துருக்குற செவலக்கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மாதமான கன்றுங்க. கொம்பு 2 நேர்கொம்பாக வரும். கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க. புறமாடு ஏற்றம், வால் சின்னம், நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்லா படபடப்பில் நல்லா சுறுசுறுப்பில் தெளிவான கண்ணாமூடி பவரோட வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுத்துக்கங்க. குழம்புனாலும் தெளிவான குழாமைப்பு இருக்குங்க. வால் இறக்கம் தெளிவாக இருக்கும். குறைபடுதல் களைப்புச்சுழி இல்லை. மற்றபடி எந்த சந்தேகமாக இருந்தாலும் தொடர்பு கேட்டு மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு பார்த்து சந்தேகத்தையெல்லாம் தெளிவுபடுத்திய பிறகு அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வடைகள் 100% பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி திருப்பூர், பொள்ளாச்சி, காங்கயம், தாராபுரம், கோயம்புத்தூர், உடுமலை இந்த ஏரியாவிலேருந்து வாங்குறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 to 1500 தான் நம்ம வாடகையும் வாங்கிட்டு இருக்கிறோங்க. இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு சுத்தம் தெளிவாக இருக்கும். மற்றபடி குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லைங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய் வருதுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.